இதுக்கு இந்த கேசரி கிண்டுறதுக்கு இவ்வளோ பில்டப் கொடுத்தீங்க. டயலாக் கூட அப்படியே இருக்குது. எல்லாமே அப்படியேப்பா. ஆனால் கொஞ்சம் மாற்றம் இருக்குதே. எல்லாமே அப்படின்லாம் இருக்காது சொல்லாதீங்க. கொஞ்சம் மாற்றம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் ப்ளூ கலர் சட்டை போட்டால் நம்ம விஜய் வந்து பிளாக் கலர் சட்டை போடுவார். தெலுங்கில் எப்படி பார்ப்பாங்க? நான் கேட்குறேன், தெலுங்கில் எப்படியா பார்ப்பாங்க? இது அப்படியே படத்தை எடுத்து வச்சுக்கிறீங்க. அவன் கேட்க மாட்டானா, ஏ என்ன நீ எங்கால் என்ன நடிச்சுக்கிறாரு, இது கூட்டு வந்து நடிக்க வைக்கிற, எங்கால் அச்சா ட்ரெயின் மூவ் ஆகுது, உங்கால் நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கலாய்ப்பார மாட்டேன். தெலுங்குல சத்தியமாக அந்த ஒரு பாட்டு இது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அணிலே அணிலே ஓடிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. இதில் வந்து விஜய் என்ன பாடுவார், என்ன மிருகத்தை யூஸ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. டைலாக் கூட பாரு, அதாவது டைலாக் ரைட்டரு வந்து விஜய் மேலே வன்மத்தோடு இருக்காப்புல. அது எப்படி வந்து வரணும்னு பார்த்தியா, நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்துட்டு அந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸில் நீங்கள் பேசணும். நீங்கள் ப்ரெசென்ட்டில் கொண்டு வருவீங்க. உங்களை அரசியலுக்கு வர சொன்னால் நீங்கள் ஊழல் பண்ணுறதுக்கும் கொலை பண்ணுறதுக்குமா வரீங்கன்னு அர்த்தம்யா. அப்போ அந்த இந்த எழுதி கொடுக்குறவன் வந்து விஜய் மேலே மிகப்பெரிய ஒரு வன்மத்தில் இருக்கிறான் போல். அப்படி எழுதி கொடுத்துருக்காரு. எழுதி கொடுத்து என்ன ஏதுன்னு தெரியாமல் இவர் பாட்டு சாட்டு எடுத்து அவங்கள அடிக்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் சொல்லிட்டாப்புல. கேட்டால் வந்து உச்ச நடிகர் பயங்கரமாக ஹிட்டுன்றீங்களே. நான் வந்து லிஸ்ட்டே இருக்குது என்கிட்ட, நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் இருங்க. நிறுத்திடா. சிவகார்த்திகேயன் வந்து உங்கள்கிட்ட போட்டி போட்டு உங்கள்கிட்ட விட்றான்னு நினச்சிட்டுறீங்களே. கிடையாது. நேற்று மேடையில் சொல்லிட்டாப்புலே தெளிவாக, ஏங்க என் படம் வந்து தீபாவளிக்கு வருதான்ச்சு, விஜய் அண்ணா படம் வந்து வரதுனால தள்ளி போட்டேன், பொங்கலுக்கு நான் போட்டேன். அப்புறம் பார்த்தா அவரும் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறாரு, இதுக்கப்புறம் நான் தள்ளி போட்டால் எலெக்ஷனு லேட் ஆகிடும், படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணவங்களாம் பார்த்தீங்கன்னா காசு லாஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. நான் இப்போ சொல்கிறேன், சிவராஜ்னு ஒருத்தர் பெங்களூரில் அவர் உடம்பு சரியில்லை, அவர் முடிஞ்சு போச்சு கதை. அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் நான் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் காசு ஃபேமிலிக்கும் அவருக்கு எடுத்து வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் சாரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்துட்டு அவர் ரசிகர்களுக்கு எடுத்து கொடுத்துட்டாரு. நிறைய பேர் வீடு கட்டி கொடுத்துருக்காரு இப்போ. ஆனால் அந்த மாதிரி விஜய் என்ன பண்ணார், இப்போ அரசியலுக்கு வரீங்க, எதுக்கு காசு உங்களுக்கு? இருக்கிறதுலையே மோசமான ரசிகர் விஜய் ரசிகர் தான். விஜய் ரசிகர் தான் மோசமான ரசிகர்கள். சிவகார்த்திகேயன் கிட்ட போயிட்டு போட்டி இப்போ என்னன்னா, இப்போயே வந்து கணக்கு போட்டிருப்பானுங்க. முதல் நாள் 350 கோடி, ரெண்டாவது நாள் ஒரு 600 கோடி, மூணாவது நாள் 1000 கோடி கன்ஃபார்ம் போடுவானுங்க. ஏன்னா இந்த பகவத்கீதை இல்லை இந்த ஜனநாயகனோட ட்ரெய்லர் பார்த்தீங்களா? அது பார்த்தேன்ப்பா. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு ஆக்சுவலாக வந்து விஜயை எனக்கு பிடிக்காதுன்றது இன்னொரு சப்ஜெக்ட்டு. இது வந்து கடைசி படம் இல்லையா? கடைசி படம்னால நான் என்ன எதிர்பார்த்தேன்னு பார்த்தேன்னா, எல்லாரும் கிண்டல் பண்ணுறானுங்க. நாயா பாலகிருஷ்ணா படம் இல்லாமல் போய் அவர் வந்து ரீமேக் பண்ணி நடிப்பார் போயான்னு சொல்லிட்டு நானே சொன்னேன். இருந்தாலும் வந்து ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நானும் வந்து டான்ஸ்லாம் பண்ணும்போதே, டான்ஸ் தானே இதுலனா அவனு ஒன்று ஆகிட முடியுமா? விஜயெல்லாம் எப்படி ஒத்துப்பார்? கடைசி படம் அவர் நடிக்கிறாரு, இன்னும் உச்ச நடிகர், எப்படி போயிட்டு அந்த படத்தை போய் எடுத்து எப்படி நடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சண்டை போட்டிருந்தேன்யா. ஆனால் உட்காந்து ட்ரெய்லரை பார்க்குறேன், அப்படியே ஏடா படத்தை தான் காப்பி வச்சிங்க, ட்ரெய்லரை கூட காப்பி அடிப்பீங்க. இதில் என்ன விஷயம்னா, அந்த ஒரு பேர் டேரக்டர் H. வினோத் பேசினாப்புல மேடையில் என்ன சொல்லியிருந்தாரு, இந்த படத்தை பற்றி ஏதாவது விமர்சனங்கள்லாம் வந்துட்டுருக்கு, என்னது கண்ட்ரோல் ஆல்ட் டெலீட் கொடுத்துருங்க, இதெல்லாம் வேற ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருந்தா? வினோத் சொல்லியிருந்தார். ஆனால் பார்த்தா அப்படியே வந்து பகவந்த் கேசரியை வந்து கண்ட்ரோல் V பேஸ்ட் பண்ணிட்டுக்கிறாங்க. இதுக்கு இந்த கேசரி கிண்டுறதுக்கு இவ்வளோ பில்டப் கொடுத்தீங்க. டயலாக் கூட அப்படியே இருக்குது. எல்லாமே அப்படியேப்பா. ஆனால் கொஞ்சம் மாற்றம் இருக்குதே. எல்லாமே அப்படின்லாம் இருக்காது சொல்லாதீங்க. கொஞ்சம் மாற்றம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் ப்ளூ கலர் சட்டை போட்டால் நம்ம விஜய் வந்து பிளாக் கலர் சட்டை போடுவார். அந்த பொண்ணு வந்து ரெட்டு கலர் ட்ரெஸ் போட்டால் அவங்க வந்து பச்சை கலர் ட்ரெஸ் போடுவாங்க. அந்த ட்ரெஸ்ஸு கலர் தான் மாற்றமே தவிர, அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது பார்த்தியா, அவர் வந்து கோடாரி எடுத்து நம்ம ஆள் கெடபாரி எடுப்பார். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் தான் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து மறைக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறதா, மறைச்சி இது வேற ஒரு படம்னு காட்டுறதுக்காக இந்த மாதிரி புது விஷயங்கள் மட்டும் பண்ணியிருக்காங்க. இதை தவிர மற்றபடி பார்த்தோன்னா, நீங்கள் பகவந்த் கேசரி படம் பார்த்துட்டு இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ பார்க்காதவங்க தயவு செய்து வந்து அந்த படத்தை நீங்கள் பார்க்காதீங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பேன் இண்டியா படம் வேறு சொல்கிறானுங்க. இது எப்படி பேன் இண்டியா படம் ஆகும்? தெலுங்கில் எப்படி பார்ப்பாங்க? நான் கேட்குறேன், தெலுங்கில் எப்படியா பார்ப்பாங்க? இது அப்படியே படத்தை எடுத்து வச்சுக்கிறீங்க. அவன் கேட்க மாட்டானா, என்ன நீ எங்கால் என்ன நடிச்சுக்கிறாரு, இது கூட்டு வந்து நடிக்க வைக்கிற, எங்கால் அச்சா ட்ரெயின் மூவ் ஆகுது, உங்கால் நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கலாய்ப்பார மாட்டேன். தெலுங்குல இங்கே இருக்கிற ஆடியன்ஸ் கேட்க மாட்டான். பார்த்தவன் ஏம்பா இது வந்து பாலகிருஷ்ணன் நடிச்ச படம்ப்பா, இது விஜய் படம்ன்றீங்க, ஏஐ பண்ணிட்டீங்களான்னு கேட்பான். இல்லை இத்தனைக்கு தமிழ் டப்பு வேற இருக்குது ஆல்ரெடி.
இது தமிழ் டப்புவாக இருக்குது. அதில் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. இவர் என்ன பாட்டு வச்சு பாடுவார்னு தெரியல. அதில் வந்து ஒரு பாட்டு பொண்ணுக்கிட்ட பாடுவார் போல், அண்ணிலே அண்ணிலேன்னு. சத்தியமாக அந்த ஒரு பாட்டு இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ணிலே அண்ணிலே ஓடிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. இதில் வந்து விஜய் என்ன பாடுவார், என்ன மிருகத்தை யூஸ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் இதெல்லாம் வந்து எதுக்கு இது நான் கேட்குறேன். விஜய் வந்து நடித்த படம்லாம் வச்சிங்களேன், ஹிட்டான படம்லாம் யோசிச்சு பாருங்கள், எல்லாமே வந்து தெலுங்கு படம். மகேஷ் பாபு இல்லைன்னா விஜய் கிடையாது. சரி, கடைசி படம் நம்ம எடுக்கிறோமே, ஒரு பயங்கரமாக ஒரு அரசியல் சார்ந்த ஒரு படமாக எடுக்கணுமே, அப்படியே பவராக இறக்கணுமே. ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, எப்படி இருந்தாலும் கேன்வாசிங் இதான் பண்ண போகிறீங்க. அடுத்த 3 மாதத்துக்கு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஜனநாயகம் தான் உங்களுக்கு மக்களுக்கு வந்து கேன்வாசிங். இந்த படத்தை பார்த்து மக்கள் ஓட்டு போடணும். ஸோ அப்போ எந்த மாதிரி படம் நீங்கள் எடுத்து வைக்கணும் நான் கேட்குறேன். அதே போல் வந்து நீ சும்மா நெகட்டிவ் நான் சொல்ல வேணாம்ப்பா. ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் ஒன்று இருக்குது. கடைசியில் வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லி பார்ப்பல இந்த ட்ரெய்லரில், அதை நான் பார்த்துட்டு நான் கை தட்டினேன். ஏன்னா யாருமே வந்து தன்னைத்தானே வந்து யாரும் சொல்லிக்க மாட்டாங்கப்பா, இன்சல்ட் பண்ணி அவரே சொல்லிக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அரசியலுக்கு வாடான்னா ஊழல் பண்ணுறீங்க, ஊழல் பண்ணுறதுக்காக வரீங்க, கொலை பண்ணுறதுக்காக வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவரே அவர் சொல்லிக்கிறார். பார்த்தியா, அவர் விஜய் வந்து ஊழல் பண்ணலையா, ஊழல் பண்ணிக்கிறாருல்ல, அது சொல்லிக்கிறாரு. ஏன்னா வந்து சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மணி வாங்குறாரு, தனியாக சைலண்ட்டாக வாங்கி கோர்ட்டில் மாட்டிக்கின்னு ஃபைன் கட்டுந்து, எல்லாருக்கும் தெரியும் இன்கம் டேக்ஸ் கட்டாமல் ஏமாத்துந்து, அது பேர் என்ன, ஊழல் தானே. ஊழல் பண்ணுறாப்புல கொலை பண்ணுற கத்தியத்து குத்துறா மட்டும் கொலை இல்லை. அங்கே கரூரில் போனார், கூட்ட நெரிசலில் இறந்து போனாங்களே, யாரால் இறந்து போனாங்க, விஜயால் தானே இறந்து போனாங்க. அப்போ அது பேர் என்ன, அதான் அவரே அவர் சொல்லிக்கிறார். எந்த அரசியல்வாதி இல்லை எந்த தலைவன் அவர் சொல்லி பார்ப்பல. டைலாக் கூட பாரு, அதாவது டைலாக் ரைட்டரு வந்து விஜய் மேலே வன்மத்தோடு இருக்காப்புல. அது எப்படி வந்து வரணும்னு பார்த்தியா, நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்துட்டு அந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸில் நீங்கள் பேசணும். நீங்கள் ப்ரெசென்ட்டில் கொண்டு வருவீங்க. உங்களை அரசியலுக்கு வர சொன்னால் நீங்கள் ஊழல் பண்ணுறதுக்கும் கொலை பண்ணுறதுக்குமா வரீங்கன்னு அர்த்தம்யா. அப்போ அந்த இந்த எழுதி கொடுக்குறவங்க வந்து விஜய் மேலே மிகப்பெரிய ஒரு வன்மத்தில் இருக்கிறான் போல். அப்படி எழுதி கொடுத்துருக்காரு. எழுதி கொடுத்து என்ன ஏதுன்னு தெரியாமல் இவர் பாட்டு சாட்டு எடுத்து அவங்கள அடிக்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் சொல்லிட்டாப்புல. கரெக்டாக இல்லை நான் சொல்கிறது. எனக்கு விஜய் சார் படத்தில் வந்து யூனிட்டில் அந்த ரைட்ரு உங்கள் மேலே வந்து செம்ம காண்டில் இருக்காப்புல. நீங்கள் பாட்டு உண்மையை சொல்லி போட்டு கொடுத்து மாட்டி விட்டான். இந்த மாதிரி சில விஷயம் நோட் பண்ணுங்க. இதை வந்து சும்மா வந்து எடுத்து விட்டு பண்ணால் எப்படி ஓடாது கேட்டால் வந்து ஆனால் வேணால் சொல்கிறீங்க. என்னது சொன்னாங்கப்பா, உச்ச நடிகர் எங்களுக்கு எல்லா படமும் ஓடிச்சு. எத்தனை படம் ஓடிச்சு? நான் லிஸ்ட் எடுக்குவா சரி, என்கிட்ட லிஸ்ட் இருக்குது ஒரு கேட்டால் வந்து உச்ச நடிகர் பயங்கரமாக ஹிட்டுன்றீங்களே. நான் வந்து லிஸ்ட்டே இருக்குது என்கிட்ட, நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் இருங்க. நாளைய தீர்ப்பு தோல்வி, ரசிகன் தோல்வி, தேவா தோல்வி, ராஜாவின் பார்வை தோல்வி, விஷ்ணு தோல்வி, சந்திரலேகா தோல்வி, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை தோல்வி, பூவே உனக்காக வெற்றி, வசந்த வாசல் தோல்வி, அதெல்லாம் என்ன படம்னே தெரில எனக்கு, மாண்புமிகு மாணவன் தோல்வி, செல்வா தோல்வி, காலமெல்லாம் காத்திருப்பேன் தோல்வி, லவ் டுடே சுமார், ஒன்ஸ் மோர் தோல்வி, நேருக்கு நேர் வெற்றி, அதுவும் சூர்யா தான் ஹீரோ அந்த படத்தில், அதனால் வெற்றி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா காதலுக்கு மரியாதை வெற்றி, நினைத்தேன் வந்தாய் தோல்வி, பிரியமுடன் தோல்வி, நிலாவைவா தோல்வி, துல்லாதவனும் துள்ளும் வெற்றி, என்றென்றும் காதல் தோல்வி, மின்சார கண்ணா தோல்வி, கண்ணுக்குள் நிலவு தோல்வி, குஷி வெற்றி, பிரியமானவளே சுமார், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வெற்றி, பத்ரி தோல்வி, ஷாஜஹான் தோல்வி, யூத் தோல்வி, பகவதி தோல்வி, வசீகரா தோல்வி, புதிய கீதை தோல்வி, திருமலை வெற்றி, உதயா தோல்வி, கில்லி வெற்றி, மதுரை சுமார், திருப்பாச்சி வெற்றி, சச்சின் தோல்வி, அது கூட சுமாராக ஓடிச்சு. எதுக்குன்னா வடிவேலுக்காக தான் ஓடிச்சு. அப்புறம் பார்த்தா சிவகாசி வெற்றி, ஆதி தோல்வி, போக்கிரி வெற்றி, அழகிய தமிழ் மகன் தோல்வி, குருவி தோல்வி, வில்லு தோல்வி, வேட்டைக்காரன் தோல்வி, சுறா தோல்வி, காவலன் தோல்வி, வேலாயுதம் தோல்வி, நண்பன் வந்து வெற்றி, அதுவும் பார்த்தோன்னா ஜீவாவும் ஸ்ரீகாந்தும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க அதில். அப்புறம் பார்த்தா துப்பாக்கி வெற்றி, தலைவா தோல்வி, ஜில்லா சுமார், கத்தி வெற்றி, புலி தோல்வி, தெரி வெற்றி, பைரவா தோல்வி, மெர்சல் வெற்றி, அப்புறம் பார்த்தா லியோவும் தோல்வி தான். அதாவது பார்த்தோன்னா இதில் வந்து குழந்தை நட்சத்திரமாகவும் நடிச்சிருப்பார். அந்த லிஸ்ட் வருது பாருங்கள். மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 படம் நடிச்சுக்கிறாரு. அதில் வந்து நான் சிகப்பு மனிதனை தவிர மற்ற எல்லா படமும் தோல்வி, இப்படி சின்னதுலேயே தோல்வி. அப்புறம் பார்த்தீங்கன்னா கௌரவ வேடம் நடிச்சிருப்பார். பார்த்தீங்களா, சுக்கரன் நல்ல படம் ஒன்று நடிச்சிருப்பா போலியா, இந்த சாத்திக்கடி போத்திக்கடி பத்திரமா பார்த்துக்க, அந்த படத்தில் பார்த்தோன்னா அதுவும் ஃப்ளாப்பு தான். மொத்தம் வந்து அதை 4 படம் நடிச்சார், 4 படமும் ஃப்ளாப்பு.
மொத்தம் நீ கணக்குப்படி பார்த்தனா வெறும் வந்து 15 படங்கள் மட்டும் தான் வெற்றி பெற்றிருக்கு, மற்ற படம்லாம் ஃப்ளாப்பு. இதில் எப்படி நீங்கள் வந்து உச்ச நடிகர் சொல்வீங்க? அந்த 15 படத்தில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி படம் எல்லாமே தெலுங்கு டப்பிங். அப்புறம் எப்படி உச்ச நடிகர் ஆவார்? உச்ச நடிகரே கிடையாது. சும்மா வந்து இஷ்டத்துக்கு அப்படி இப்படின்லாம் கதைலாம் விட்டுட்டு இருக்காதீங்க. அதாவது இன்னொரு விஷயத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். பராசக்தி கூட போய் போட்டி போட்டுக்கிறீங்களா? அடி பராசக்திடா, சிவகார்த்திகேயன்றா. சிவகார்த்திகேயன் வந்து உங்கள்கிட்ட போட்டி போட்டு உங்கள்கிட்ட விட்றான்னு நினச்சிட்டுருக்கீங்களே? கிடையவே கிடையாது. நேற்று மேடையில் சொல்லிட்டாப்புலே தெளிவா, ஏங்க என் படம் வந்து தீபாவளிக்கு வருதான்ச்சு, விஜய் அண்ணா படம் வந்து வரதுனால தள்ளி போட்டேன், பொங்கலுக்கு நான் போட்டேன். அப்புறம் பார்த்தா அவரும் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறாரு, இதுக்கப்புறம் நான் தள்ளி போட்டால் எலெக்ஷனு லேட் ஆகிடும், அது படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணவங்களாம் பார்த்தீங்கன்னா காசு லாஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. ஆனால் நீ என்ன பண்ணுறீங்க? ஆளுகளை செட் பண்ணி சோஷியல் மீடியாவில் வந்து சிவகார்த்திகேயனை கலாய்க்கிறது, அசிங்கமாக பேசுறது, பச்சையாக பேசுறது. நீ எப்படி வந்து எங்கள் அண்ணன் படத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுவேன்? நான் இதே கேள்வி கேட்குறேன். 2005 வந்து சச்சின் கூட எப்படி வந்து சச்சினை ரிலீஸ் பண்ண சந்திரமுகி கூட சூப்பர் ஸ்டார் படம் அப்போ எப்படி கிட்ட நெருங்க முடியுமா? அப்போல்லாம் நீ சான்ஸ் கேட்டுட்டு இருப்ப, ரஜினி கூட வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லிட்டு. இருக்குது இல்லையா? வீடியோவே இருக்கு கேட்டது. நீ வந்து என்ன சொன்னப்போ அது வந்து சந்திரமுகிங்க, அது சூப்பர் ஸ்டார் படம். நான் வந்து லவ் சாதாரண லவ் படம், லவ் ப்ளஸ் காமெடி, அதனால் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அவர் படம் ஓடுது அப்போ மட்டும் நல்லா இருக்கு, இப்போ எரியுதா? வேற தனுஷ் ஃபேன் வேற சேர்ந்துக்கிறாங்க. ஆனா பாவம் இட்லி கடைக்கு விஜய் ஃபேன்ஸ் என்ன பண்ணாங்க எனக்கு தெரியல. ஆமா, அதுதான் உண்மை. அப்புறம் இன்னொன்னு கேட்டுக்கோ, அப்புறம் என்ன மங்காத்தா ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னோன்னு என்ன சொல்றாங்க, என்ன வேணுன்ட்டு நான் சன் டிவி ரெட் ஜெயிண்ட் என்ன மாற்றி ரிலீஸ் பண்ணி எங்கள் 1000 கோடி ஒடிக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்கிறேன். நான் இதே கேள்வி கேட்குறேன். குட் பை டக்லி அப்போ எதுக்காக நீ வந்து சச்சின் படத்தை மொக்க படத்தை இறக்கி விட்டீங்க? 10 நாளில் கலெக்ஷனை ஒடிக்கணும் தானே? அதுதான், அதாவது நீ என்னென்னலாம் பண்ணியிருக்கியோ பின்னாடி உனக்கு ஆப் படிக்கிறாங்க இது. அதனால் வந்து பராசக்தியை வந்து எப்படியாச்சும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி என்ன பண்ணுறானுங்க, இந்த படத்தை வந்து தள்ளி போடணும் அது போடணும்னு சொல்லிட்டு வேணும்னே பிரச்சனை பண்ணுறாங்க. ரசிகர்கள்லாம் சொல்கிறான் 9ஆம் தேதி என் படம் ரிலீஸ் ஆகும், 10ஆம் தேதி உன் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஸ்க்ரீனை கிழிப்பேன், அது பேனரை கிழிப்பேன் அப்படின்றான். நீ கிழிச்சு தான் பாருங்க ராஜா. இந்த வாட்டி என்னத்தனை பண்ணுவாங்க, உங்கள் விஜய் நான் வரேன்னு போட்டுக்குதுல பழுக்க அடிப்பாங்க கூட்டின்னு போயிட்டு. இந்த மாதிரி வந்து சண்டை சச்சரவில் இந்த மாதிரிலாம் பிரச்சனைலாம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் நடக்கும். உங்கள் விஜய் நான் வரமாட்டார், உங்கள் விஜய் பனையூரில் தான் இருப்பார். அதனால எங்கன்னா கேட்க போறாங்க. ஆமாம், அதுதான் விஜய் சொல்கிறதே கேட்க மாட்டானுங்க. அப்புறம் நீங்கள் எங்கேருந்து இது பண்ணுவீங்க? நீங்கள் சிவகார்த்திகேயன் கூட போயிட்டு போட்டி போட்டுருக்கீங்க. ஆனால் அதுதான் நீங்கள் உங்கள் தராதரம். அதாவது என்ன, அதாவது இவங்க படம் கூட வந்து எந்த படம் வரக்கூடாது, வந்தால் அந்த ஹீரோவை போய் திட்டுவானுங்க, அவங்களை அசிங்கமாக திட்டுவானுங்க. ஆனால் மற்றவங்க கூட படம் பண்ணால் இவங்க வரலாம். இவங்களுக்கு இது என்ன, இது நியாயம், ஊர் நியாயம், இது இல்லை தப்பு இல்லை. அது விஜய்ன்றவர் வந்து கேவலமான அரசியல்வாதின்றது பச்சையாக தெரிதுங்க. நான் கேட்குறேன், மலேசியாவில் வந்து நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒரு நாளுக்கு முன்னாடியே நீங்கள் போயிட்டு விஜய் நீங்கள் நான் சொல்கிறத நோட் பண்ணி பாருங்கள். அந்த அரசியல் மேடையில் விஜய் பேசுகிறதுக்கும் அது சினிமா மேடையில் பேசுகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அது சிரிச்சினே இருப்பா போல், கலையை அழகாக ஆள் பளிச்சுன்னு அழகாக சிரிச்சுன்னு இருப்பா போல். ஆனால் இங்கே மூஞ்ச உருன்னு வச்சுன்னுக்கிறாரு. இதுதான் டிஃப்ரென்ஸு. அதில் பணம் வருது, இதில் பணம் வரல. அதுக்காக தான் விஷயம். கேட்டால் உச்ச நடிகர் 200 கோடி தூக்கி போட்டு வராரு, 300 கோடி தூக்கி போட்டு வராருன்ற எங்கே தூக்கி போட்டு வராரு? சார்ட்டபிள் டெஸ்ட்டு கேட்டுக்கிறாரா, இல்லை வந்து உங்கள் ரசிகர்கள் எழுதி கொடுத்துட்டு வராரா? நான் இப்போ சொல்கிறேன், சிவராஜ்னு ஒருத்தர் பெங்களூரில் அவர் உடம்பு சரியில்லை, அவர் முடிஞ்சு போச்சு கதை. அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் நான் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் காசு ஃபேமிலிக்கும் அவருக்கு எடுத்து வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் சார்ட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்துட்டு அவர் ரசிகர்களுக்கு எடுத்து கொடுத்துட்டாரு. நிறைய பேர் வீடு கட்டி கொடுத்துருக்காரு இப்போ. ஆனால் அந்த மாதிரி விஜய் என்ன பண்ணார், இப்போ அரசியலுக்கு வரீங்க, எதுக்கு காசு உங்களுக்கு, எதுக்கு அவ்வளோ காசுன்னு கேட்குறேன். இப்போ சேர்த்து வச்ச காசு இருக்குல்ல, வாங்க ஒரு சார்ட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு எழுதி கொடுங்க, ஒரு ரசிகர்களுக்கு உங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுங்க, இல்லை ஏதாச்சும் நல்லது நீங்கள் பண்ணுங்கள், பண்ணிட்டு வாங்க, பண்ண சொல்லுங்கள். விஜயை பண்ண மாட்டார். அவர் மோட்டிவ்னா பணம் 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 பணம். இப்போ கூட பாருங்கள், வேணும்னு என்ன பண்ணுறானுங்க, இப்போ வந்து அந்த தணிக்கை குழு தரலையா, அந்த சர்டிஃபிகேட் தரலையோ, சர்டிஃபிகேட் தரலையா, சர்டிஃபிகேட் தரல, ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, தரலையா. இப்போ என்ன பண்ணுறான், அது காரணம் திமுகன்னு சொல்கிறான். எப்படி அது திமுக வரும்? ஆனால் பைத்தக்காரங்களா, அது திமுக சென்ட்ரல் கவர்மெண்ட். அது எல்லாத்துக்குமே திமுக எப்படிறாது? எப்பா அது வாங்குறதுக்குலாம் பிரச்சனை இல்லை, வாங்கிடலாம். சக்திக்கே பிரச்சனை இங்கே சென்சார் போர்டில். சென்சார் பராசக்திக்கு 65 கட்டு இருந்துச்சு படத்தில், அதெல்லாம் ரிவைஸ் பண்ணி வாங்கிட்டாங்க. ஆனால் வந்து நீங்கள் ஏன் வாங்காமல் இருக்கிறீங்க? இப்போ என்ன தெரியுமா கேட்டால் சொல்கிறாங்க, படத்தை இவங்க தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறேன் கேளுங்க, தள்ளி போட்டு என்ன பண்ணுவானுங்க, என் படம் ரிலீஸ் ஆகாமல் காரணம் திமுக தான், திமுக சதி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு அரசியல் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கிறானுங்க. இது உண்மை. இப்போ அதுதான் பிளானில் இருக்கானுங்க. இது வந்து இது எந்த மாதிரிலாம் யோசிப்பானுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். இதுதான் ஓப்பன் டாக்கு. படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓட போகுது, அவர் படம் இருந்துச்சுன்னா ஓட போகுது. ஏன் யார் முன்னிக்குன்னா அதுக்கு நல்லா இல்லைன்னா ஓட முடிஞ்சு போச்சு, தூக்கி போட்டு போங்க.
அதோட சும்மா வந்து சிவகார்த்திகேயன் கூட போய் போட்டி போட்டுக்கின்னு ஆனால் ஒன்றும் தனியாவே வந்தாலும் இவங்க வன்மத்தை கக்குவாங்க. வன்மம் தான் விட்டு கொடுத்தாலும் அதுதான், யார் விட்டு கொடுத்தாலும் வன்மத்தை கக்குவான், திட்டுவானுங்க, எல்லாம் பண்ணுறது தான் அவனுக்கு. எப்பா அவனுக்கு இருக்கிறதுலையே மோசமான ரசிகர் விஜய் ரசிகர் தான். விஜய் ரசிகர் தான் மோசமான ரசிகர்கள். சிவகார்த்திகேயன் கிட்ட போயிட்டு போட்டி ஆனாப்பா இந்த படம் மட்டும் லாஸ்ட் படம் வர இதில் ஃப்ளாப் ஆயிடுச்சு. சிவகார்த்திகேயன் படம் ஹிட் ஆயிடுச்சு வச்சுக்கோ, விஜயோட நிலைமை யோசிச்சு பாருங்களேன். ஆனா உப்மா படமா இருந்தாலும் நாங்க பார்ப்போம் நிக்கிறாங்களே, நான் கேசரி உப்மாவா கிண்டி வைங்க நான் பாக்குறேன்றாங்க. அவனுங்க எல்லாம் சொல்றேன்ல, குருவி சுறா நம்ம சேனல்லே இருக்கு ஒருத்தவங்க கொடுத்த பைட். அதுதான்ப்பா சொல்றேன், குருவி சுறா லியோ அதுவே வந்து உட்காந்து பார்த்தவனுங்கப்பா இவனுங்க, புரியுதா? இப்போ அவனுங்கன்னா இப்போ வந்து பகவத் கேசரி ஜனநாயகன் படத்துல, ஜனநாயகன் படத்துல ஒரு கேரக்டராக வாழ போறானுங்க. ஆமா, எங்க விஜய் வந்து சிஎம் ஆயிட்டாருன்னா இந்த மாதிரி பண்ணுவார்னு சொல்லிட்டு அப்படியே கேரக்டராக மாறி அவனுக்கு வந்து நிழல் உள்ளத்துக்குலாம் வரலப்பா, டூப்ளிகேட்டில் இருக்கிறானுங்க அவனுக்கு. இன்னும் அந்த ஒரு படத்துக்குள்ளே வந்து அந்த கேரக்டராக வாழ்வானுங்க. இப்போ மாஸ்டர் படத்துலனா ஸ்டூடெண்ட்டாக இருப்பானுங்க விஜய் ரசிகர்லாம், புரியுதா? லேடிஸ்லாம் வந்து அங்கே காலேஜில் இருக்கிற ஸ்டாஃப்ஸாக இருப்பாங்க, இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. எல்லா படத்துலன்னா ஒரு கேரக்டர் இருப்பாங்க. நீ கேட்கல நீ எந்த கேரக்டர் இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி இப்போ நான் இருக்கிறது சுறா கேரக்டரில் இருக்கேன், மீனவ கிராமத்தில் இருக்கேன். அவனுக்கு யாருமே வந்து இங்கே தமிழ்நாட்டில் கிடையாது, அவனுக்கு எதுவுமே தெரியாது. விஜய் வந்து இந்த மாதிரி ஆட்களை வைத்துக்கொண்டு நான் முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுறாரு. இது எங்கே போய் முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இப்போ என்னன்னா, இப்போயே வந்து கணக்கு போட்டிருப்பானுங்க. முதல் நாள் 350 கோடி, ரெண்டாவது நாள் ஒரு 600 கோடி, மூணாவது நாள் 1000 கோடி கன்ஃபார்ம் போடுவானுங்க. ஆனால் இந்த வாட்டிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா பக்காவாக மாட்டிப்பீங்க. இப்போ எல்லாம் டேட்டாவோடு வச்சுருக்கானுங்க. உன் தேட்டரு எத்தனை தேட்டர் ரிலீஸ் ஆகுது, சீரியஸாக உன் தேட்டர் எத்தனை தேட்டர் ரிலீஸ் ஆகுது, டிக்கெட் எவ்வளோக்கு விற்றுருக்க, எவ்வளோ கலெக்ஷன் ஆகுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து எல்லாமே உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கானுங்க. இந்த டைமில் வந்து நீ 1000 கோடி 2000 கோடினா மாட்டிப்பேன். ஏன்னா இருக்கிறது மொத்தம் தமிழ்நாட்டில் 1150 தேட்டர் தான் இருக்குது, புரியுதா? அதில் வந்து உங்களுக்கு 600 தேட்டர் கொடுத்தா கூட சிவகார்த்திகேயனுக்கு ஒரு 450 தேட்டர் உங்களுக்கு கொடுப்பாங்க. 450 500 கொடுப்பாங்கன்னு வச்சிங்களேன், அதை பிரித்து கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் கணக்கு வச்சு பார்த்தா பக்காவாக மாட்டிப்பீங்க. அதே போல் பார்த்தோன்னா உங்களோட பிஸ்மி யூடியூபர் இருக்கார் பார்த்தியா, மலேசியாவில் கூட்டின்னு போயிட்டு அந்த ஆடியோ லான்ச்லாம் பேச வச்சிங்க, ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? அவர் வந்து நான் சொல்கிறேன், இதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஒன்று பேசியிருந்தாப்புல, தெளிவான பேசியிருந்தார். அதாவது லியோ படம் வந்து யாரோ வந்து 1 கோடி பேர் பார்த்தாங்க, என்னது லியோ வந்து 1 கோடி பேர் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு ஃபேக் சொல்லியிருக்காங்களாம். ஆனால் மொத்தது பார்த்தது வந்து 65 லட்சம் பேர் தானா. அதில் வந்து 65 லட்சம் பேர் பார்த்ததில்ல. எப்படி வந்து தமிழ்நாட்டில் மட்டும் 200 கோடி கலெக்ட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து நீ 1000 ரூபாய்க்கு வித்தியா, 1500 ரூபாய்க்கு வித்தியா, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடையில் பேசுகிறாரு. அவர் என்ன கேட்குறாருன்னா, இப்போவே இப்படி ஏமாத்துற நீங்கள் அரசியலுக்கு வந்து மக்களை ஏமாற்ற வரீங்களா? உங்கள் அரசியல் அதாவது உங்கள் தொண்டர்களை வந்து பக்குவப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா? பிஸ்மி சொல்கிறாரு. அந்த வீடியோவே இருக்குது, பார்த்துக்கோங்க. அதனால என்னன்னா, இந்த மாதிரி ஏமாத்தாதீங்க, ஏமாத்தினா மாட்டிப்பீங்கன்றத நாங்கள் தெளிவுபடுத்தி. சங்கராந்திக்கு ஆல்ரெடி 2 சூப்பர் ஸ்டார் படம் வருது. ஆமாம், அது வேறு ஆந்திராவில் வருது, இது வேறு பழைய படம். ஆந்திரா ஃப்ளாப் இப்போ விட்டுருங்க. இப்போ கேரளா ஓடும், தமிழ்நாடு ஓடும். அது நார்த் இந்தியாலாம் வேலைக்கு ஆகுங்க படங்கள்லாம் யாருன்னே தெரியாது முதல்ல. அதனால் 150 கோடி கன்ஃபார்ம். அதை வச்சுக்கின்னு கடைசி படம் ஹாப்பியாக இருங்க.